நாயகர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இந்த பூமியில் ஒரு வழிபோக்கன், ஒரு அந்நியன், நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீ வந்த அப்படியே போயிடணும். நீ வாடகை வீட்டில் குடியிருக்காய், வீட்டை காலி பண்ணும்போது வீட்டு உரிமையாளர் எப்படி பத்திரமா போட்டியோ அப்படி இந்த பூமியை உன் பிள்ளைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும். நீ வந்து நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு இது உனக்கு மட்டுமானதல்ல. இந்த பூமி பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல, உலகில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை இந்த பூமி. அது நீயே மொத்த தண்ணி குடிச்சிருது, நீயே மலையை நொறுக்கிறது, நீயே அதெல்லாம் செய்யக்கூடாது ராஜா. பூமி ஒண்ணுது இல்ல, வழி வழியே வருகிற நம் தலைமுறை தம்பிதங்கள் இந்த பிள்ளைகளோடது. அவனுக்கு இந்த பூமியை பத்திரமா வச்சுட்டு போகணும். அவனுக்கு குடிக்க நல்ல தண்ணி, சுவாசிக்க நல்ல காற்று, இன்னும் நம்பில்லாத உணவு, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வச்சுட்டு போகணும். நம்ம காலத்திலே நின்று போராடுறோம்னா என் பிள்ளை படிக்க போகுமா இதுக்கு ஒரே தீர்வு தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க அதை இதெல்லாம் பேசல. நீ எத்தனை ஆயிரம் டன் அமோனியாவையும் சேமிச்சு வை, நீ வெளியிடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆலை இழுத்து மூடு, அதான் எங்களுக்கு நிரந்தர தீர்வு. நீ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கட்சி விட்டு நாங்க போராடுறோமா இல்லையா, அந்த இழப்புக்கு ஏற்ப ஒரு நிவாரணம் தாரோம், அதெல்லாம் நீயே வச்சுக்க, மூடிட்டு போ, அவ்வளவுதான் எங்களுக்கு. அரசு தலையிட்டு இந்த நச்சு ஆலைகளை மூடுற வேலையை செய்யணும். தொடர்ந்து போராட வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு நிர்பந்திக்காதீங்க, தள்ளாதீங்க. அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை. அதை 4 நாள் விட்டா போராடிட்டு, ஏன்னா 5வது நாளா நடந்துகிட்டு இருக்கு, 5 நாளைக்கு மேல இன்னும் ஒரு 5 நாள் விட்டா போராடிட்டு அப்படியே தோர்ந்து போயிடுவாங்கன்னு எங்க போராட்டத்தை நீர் கழிச்சு அப்படி நகர்த்தி விட்டு பழக்கப்பட்டவர்கள் இவர்கள். கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்படி இவங்க பழக்கப்பட்டவர்கள். 5 நாளா போராட்டம் நடக்குதுல, ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து கலந்து அதை பார்ப்போம், இருங்க பேசுவோம், நீங்க ஒரு 5 பேர் ஒரு குழுவா வாங்க, நம்ம 32 ஊரா 32 ஊருக்கு ஒரு பிரதிநிதி வாங்க, பேசுவோம், அது பேசி இது பண்ணுவோம், நீங்க போராட்டத்தை கைவிட்டுவாங்க, பேசி ஆலை மூடுறது, நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றோம்னா மக்கள் கலந்து போயிடுவாங்க. ஆனா அப்படி ஒரு வரலையே, அப்ப நீங்க எந்த அளவுக்கு எங்களை மதிக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று தெரியும் நான் வரேன், இன்னைக்கு இப்ப நாளைக்கு திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போறேன்ல, அதுக்குள்ள வேலை நடக்கும். அதனால அது தைரியமா ஒண்ணு ஆனா எல்லா பிரச்சனையும் நான் தான் அவன் வரமாட்டான். விஜயகாந்த் அவரை ஒரு கட்டு கட்டியிருக்கேன், அவனே இவங்காரி அப்படின்னு அந்த கதை. அதனால என் அருமை பெற்றோர்களுக்கு, என் அன்பு தம்பிகளுக்கு, என் உறவுகளுக்கு நான் சொல்லுவேன், தைரியமா இருக்கு. நம்மளை மீறி ஒண்ணும் நடக்காது. இந்த ஆட்சியாளர்கள் மூடலைன்னா இந்த ஆட்சி நிரந்தரம், இன்னொரு ஆட்சி நிரந்தரம் எல்லாம் சொல்லாதீங்க. புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானோட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்து மாறிவிடுங்கிறான் மாற்று. மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இன்னைக்கு வீதியில் இருந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான், அதிகாரத்தில் இருந்து ஆட்சியில் ஒரு நாள் வீதிக்கு வருவான். அதுதான் புரட்சி. புரட்சி எல்லாத்தையும் புரட்டி போடும். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுற முயற்சிக்கு வேண்டாம் புரட்சி. இந்த ஆளை பெரிய கொப்பாதி கொண்டு ஆலையா இருக்கலாம், ஒரே கூட்டு ஒரு நாள் மாற்றம்னா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அதனால சின்ன பயில சிரிச்சிட்டு போயிடுச்சுக்காங்க நினைக்காதீங்க. ஆளுங்க தான் சின்ன ஆளுங்க, ஆனா வேலை சீரியஸா செய்யணும். கவலைப்படாம இருங்க, சோர்வடையாது, நல்ல உற்சாகம் போராடுங்க. நான் உங்க கையெடுத்து கேட்கிறேன், பட்டி போராட்டம் எல்லாம் செய்யாதீங்க, கை தீசிங்க, நல்லா சாப்பிட்டு செய்யுங்க. சாப்பிட எங்க போய் சமைக்க இருங்க, நான் மயம் கொண்டாடுறேன். கைக்கு ஒரு புளியோதரை சாம்பார் சோறை கட்டி கொண்டாந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு போராடுங்க, சாப்பிட்டு போறேன். நான் எங்க தலைவரை பார்க்கும்போது எனக்கு வந்து மான் ஊறுகாய் வச்சாரு, இந்த அதை சாப்பிடுனாரு. நான் அது வரைக்கும் மான் ஊறுகாய் சாப்பிட்டது இல்லை. ஒரே ஒரு வான்கோழி காலத்துக்கு வச்சாரு பிரியாணி. எப்பாடி நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல, அவ்வளவு கால எல்லாம் சாப்பிட கொஞ்சம் தாய்கிட்ட. நான்
தொடர்ச்சியா கராத்தே ஜிம்லாம் பண்ண டயட்ல இருந்தானே. என்ன பண்ணிட்டாரு எங்க ஆளு, சாப்பிடவே பயப்படுறாரு. அப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு எனக்கு சிக்கீர் ஆயிட்டு நம்ம சண்டைகளுக்கு ஆயிடுச்சு. பயங்க பாத்துக்குவோம். அது மாதிரி நான் உங்களை சாப்பிடு சண்டை போடுறேன். சாப்பிடு 10 நாள் போட்டது. ஆனா சாப்பிட்டு சும்மா நான் பட்டினி கிடக்கிறேன் பட்டினி கிடக்கிறாங்களா 500 மக்கள் நான் பதவி வேணாம். அவன் நல்லா பிரியாணி சாப்பிடுவான். என்ன பட்டினியா கிடக்குறாங்களா, அவனுக்கு என்ன பிரச்சனை? அதனால உண்ணாவிரதம் பட்டினி போராட்டத்தில் தயவு செய்து கணக்கே நினைக்கிறேன்.